இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சஜெஸ்ட் பண்ண போறேன் அப்டின்னா, உங்களுக்கு என்ன ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்டின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சா மட்டும் தான், நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில நாம அடுத்ததா கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் யூசர் இன்டர்வியூஸ். ஒரு யூசர நான் எந்த லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அப்டின்றத பொறுத்து தான், என்னோட ப்ராடக்ட்ட நான் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் குடுக்க முடியும். இது வந்து நான் ஒரு ஹார்ட் ஆஃப் த பிளேஸஸா கூட நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு வந்து யூசர்ஸ் யாரு அப்டின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஓகே. இப்போ நான் ரேண்டமா போயிட்டு ஒரு யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன்னா, என்கிட்ட வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்க. லெட்ஸ் சே நீங்க யூசர் இன்டர்வியூ பண்ண போறீங்க அப்டின்னா, அந்த யூசர் இன்டர்வியூக்கு உங்களுக்கு யார நான் ரெக்ரூட் பண்ணணும் அப்டின்ற ஒரு கொஸ்டின் வரும். அப்பதான் வந்து நம்ம யூசர் செக்மென்டேஷன் பிரிப்போம். செக்மென்டேஷன் அப்டின்றது வந்து யூசரோட குரூப். எனக்கு வந்து ஒரு 18 டூ 25 க்குள்ள மேல் இல்ல ஃபீமேல் 2 பேருமே எனக்கு தேவைப்படுற மாரி இருக்கும் என்னோட இன்டர்வியூக்காக. அண்ட் அவங்களுக்கு டெக்னாலஜி நாலேட்ஜ் வந்து இந்த லெவல்ல இருக்கணும். அண்ட் அவங்க வந்து மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றவங்களா இருக்கணும். அப்ப நான் ஒரு செட் ஆஃப் மொபைல் யூசர்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்டின்னா, அடுத்த செட் வந்து டெஸ்க்டாப் யூசர்ஸ் எடுப்பேன். ஏன்னா, அடுத்த செட் ஆஃப் யூசர்ஸுமே நான் வந்து மொபைல் எடுத்தேன் அப்டின்னா, அப்ப டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணக்கூடியவங்களோட பெயின் பாயிண்ட் வந்து என்னால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து 18-25 நான் கவர் பண்ணிட்டேன் அப்டின்னா, ஓகே. அப்பன்னா வந்து ஒரு 30-40 இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ் வந்து எனக்கு தெரியணும். அப்போ இந்த செக்மென்டேஷன்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட்ல இருக்காங்களா முதல்ல நீங்க பார்க்கணும். ஏன்னா, உங்களோட ப்ராடக்ட்டோட நாலேட்ஜ பேஸ் பண்ணி தான் நீங்க யூசரோட செக்மென்டேஷன் பிரிக்க முடியும். யூசரோட செக்மென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க ஒரு வைடர் ஆடியன்ஸ ரொம்ப ரேண்டமா போயிட்டு இன்டர்வியூ பண்ண முடியாது.